உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? இல்லை இப்போ கையில் வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா என்கிட்ட 10,000 ஒரு 5,000 இருக்குன்னு வச்சுக்கலாமே. என்கிட்ட 5,000 இருக்கு 5,000 இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஏன் சொல்ல மாட்டீங்க? என் காசு நான் எதுக்கு சொல்லணும்? அப்போ உனக்கிட்ட என்ன இருக்கோ அது சொல்ல தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். நீ தைரியமாக இருக்கிறான்னா வெளியில் சொல்ல மாட்டேன். நான் தைரியமாக தான் இருக்கேன், நீ வாடா பார்த்துப்பேன், அமைதியாக இருப்பேன். நான் தைரியமாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன்னு இவர் சொல்கிறது. கூட்டணி கட்சிலாம் காலைல எழுந்திரிச்சோடனே நாங்கள் திமுகவோட இருக்கோம் திமுகவோட இருக்கோம் திமுகவோடன்னு சொல்கிறது ஏன்? என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? நாங்கள் உங்களை திமுக என்ற ஒரு கட்சியை கொல்வதற்கு வரல. திமுக என்ற ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்த தான் வந்திருக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நான் கேட்குறேன் தம்பி. மக்கள் ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசிக்கணும். 70 வருஷமா ஆட்சி செஞ்சு ஒன்று நேசிக்க வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஸ்டாலின் இங்கே நின்று இப்படி கிளம்பினோடனே குடுன்னு ஓடி போய் கூப்பிட்டு வந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. கரெக்டா? இதான் நடக்குது. யாராவது ஸ்டாலின் வரான்னு சொல்லி நின்னாங்களா? அதே ஆதவர்ஜினா தானே சொன்னார். நீங்கள் உதயநிதி